வணக்கம் மக்களே. மிஸ்டர் கிடவுனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஆப்பிள் கம்பெனியை பத்தி பார்க்கலாம். எப்படி அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்துட்டு ஒரு வேர்ல்ட்லேயே வந்து ஒரு பெஸ்ட் இனோவேட்டிவ் மற்றும் வேர்ல்டு டாப் லீடிங் கம்பெனியா இருக்கு. ஃபார்ச்சூன் 500 லிஸ்ட்லயும் சரி, இல்லை ஜென்ரலாவே சரி, வேர்ல்டு தி பெஸ்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலி பப்ளிக் லிமிடெட், ஓகே லெட்ஸ் சே அது கவர்மெண்ட் ஓரியன்ட் இல்லாம இருக்கிற ஒரு கம்பெனி எப்படி அந்த பொசிஷன்ல இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சது வந்து 1976ல ஸ்டீவ் ஜாப்ஸோட அவரோட கலிஃபோர்னியா வீட்டில் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஸ்டீவ் வாஸ்னியாக், அப்புறம் வந்து ரொனால்ட், அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் 3 பேரும் சேர்ந்து கம்ப்யூட்டர் ஒன்றும் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கோட அந்த கண்டுபிடிப்பு மேலே ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. அவருக்கு ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி சின்ன வயசுல இருந்திருக்கு. அவர் ரீட் காலேஜில் படிக்கும்போது சரி, ட்ராப் அவுட் பண்ணிட்டு இந்த ஃபுல் ஃபிளெஜ் இதை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டரான மைக் மார்க்லா தான் அவருக்கு ஸ்டார்டிங் இனிஷியல் இன்குபேஷனுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆப்பிள் ஒன்னுங்கிறத லான்ச் பண்ணாங்க. ஹேண்ட்மேட் பண்ண கம்ப்யூட்டர். அது ஹிட் ஆனதுக்கப்புறம் 77ல ஆப்பிள் 2 லான்ச் பண்ணாங்க. கண்டினியூஸா ரெண்டும் நல்ல ஒரு மார்க்கெட்டை பிடிச்சாங்க. நல்ல ஒரு க்ரோத் இருந்தது. 1980ல ஐபிஓ போனாங்க, அதுவும் சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான இன்னோவேஷன் இல்லை. மேக்கின்டாஷ் 83ல லான்ச் பண்ணாங்க. மேக்கின்டாஷ் வந்து ஹியூஜ் சக்சஸ். ஜிவிஐல முதல்ல கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல ரிலீஸ் பண்ண ஒரு கம்ப்யூட்டர்னால அது நல்ல மார்க்கெட்டை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து போர்டு என்ன நினைச்சாங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்போ சின்ன பையன், ஒரு ஆல்மோஸ்ட் 20ஸ்ல இருக்கவர், இன்னும் ஒரு பொறுப்பான நபர்கிட்ட இதை கொடுத்தா இன்னும் பெட்டரா கம்பெனி குரோவாகவும் நினைச்சு, ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் அதில் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவரோட டிசிஷன் தப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப வேகமான குரோத் கூட கொஞ்சம் மிஸ் அலைன்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போதான் நிறுவனத்தை வந்து அப்போ முன்னாள் பெப்சிகோவோட சிஇஓ இருந்த ஜான் ஸ்கல்லிங்கிற ஒரு நபர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸே அவர் நேரடியாக போய் பேசி சந்திச்சு, நீ வந்து வெறும் ஒரு சுகர் வாட்டர், அதாவது பெப்சிங்கிறது சுகர் வாட்டர் தான், சுகர் வாட்டர் தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்து நீ சிஇஓ இருக்கணுமா, இல்லை வேர்ல்டை சேஞ்ச் பண்ணணுமா என் கூட சேர்ந்து அப்படின்னாரு. அதில் இன்ஸ்பயர் ஆன ஜான் ஸ்கல்லி ஆப்பிளுக்கு வராரு. பட் சில வேறுபாடுனால நிறைய மோதல்கள் நடந்தது. அதுல வந்து போர்டோட எடுத்த முடிவுப்படி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து வெளியேற்றுறாங்க 85ல. அவர் ஆரம்பிச்ச கம்பெனில இருந்தே அவரை தூக்கிட்டது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டு வெளியில வந்து நெக்ஸ்ட்ங்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபவுண்ட் பண்றாரு. அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ், அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி கிராஃபிக்கல், அப்புறம் வந்து அனிமேஷன் ரிலேட்டடான ஒரு ரெடி பண்ற கம்பெனியா இருந்தது. ஆனா 1990ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து தொடர்ந்து சரிவுகளை மேற்கொண்டாங்க. நிறைய சிஇஓஸை மாத்தி மாத்தி ஒரே ப்ராடக்ட் இல்லாம நிறைய எக்கச்சக்க ப்ராடக்டா வச்சு எதுக்கு எதுவுன்னே ஒரு வித்தியாசமே இல்லாம கொண்டு வரதுனால அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய ஷேரை இழக்க வேண்டியது இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா அப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து அதோட டாப் பொசிஷன் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 1997 வருது. கிட்டத்தட்ட 90ஸோட எண்டு வரும்போது போர்டு எடுத்த முடிவு என்னன்னா, மறுபடியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூப்பிடுறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணி ஸ்டீவ் ஜாப்ஸ் மறுபடியும் கம்பெனிக்கு வர சொன்னாங்க. பிக்சாரை வாங்க வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பெனியோட மெர்ஜ் பண்ணி அவரை வந்து கம்பெனிக்கு ஆன்போர்ட் பண்ணாங்க. மறுபடியும் நீங்க சிஇஓ பதவி வரணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு இன்டரிம் சிஇஓங்கிற ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டாரு. ஐசிஇஓ தற்காலிகமான ஒரு பொசிஷன்ல இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் அப்போ எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் தூக்கிட்டாரு. அதுல இனோவேஷன் சரியா இல்லாதனால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியான ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத எம்ப்ளாயிஸஸ் எல்லாத்தையும் உடனே ஃபயர் பண்ண வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஜான் ஐபியோட சேர்ந்து ஒரு பெஸ்ட் டிசைன்ல ஐமேக்ங்கிற ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு அடுத்து ஒரு ஆப்பிள்ங்கிற அந்த மறுபடியும் அந்த ஸ்டாண்ட் பேக் கொண்டு வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல நமக்கு நிறைய இனோவேஷன் கொண்டு வந்த ஆப்பிள் அவங்க அதை இன்னும் நிறுத்தவே இல்லை. 2000 வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதுல இன்னொரு பிரேக் த்ரூ பண்ணாரு ஐபாடுங்கிற ஒரு விஷயத்துல, அதாவது மியூசிக் பிளேயர். அவரோட அந்த மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் என்ன, அந்த செரிமோனிலே அவர் பண்ணியிருப்பாரு. அந்த ஜீன்ஸ் பேக்கெட்ல ஒரு சின்ன ஒரு பேக்கெட் இருக்கும். ஜீன்ஸ் பேக்கெட் பெரிய பேக்கெட் இருக்கும்போது அது ஒட்டினாப்புல ஒரு சின்னது இருக்கும். அதுக்கான ரீசன்ட் எதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி சொல்லி, இதுக்கப்புறம் அது ஐபாடுக்கான ஒரு ஸ்டோரேஜ்னு அந்த ஐபாட அங்க இருந்தா எடுத்துக்காட்டே ஒரு மாஸ், அது வந்து ஒரு மாஸ் ரீச் குடிச்சது. அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி மாதிரி போச்சு. முக்கியமான பிரேக் த்ரூ பாத்தீங்கன்னா வந்து 2007ல வந்தது தான். அவங்க ஐகானிக்கான லான்ச்சை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அது என்னதுன்னா ஐபோன் லான்ச். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2004ல வந்து ஐபாட் வந்து ஹிட் ஆரம்பிச்சது. அதே மாதிரி 2005ல வந்து அவங்க முக்கியமான லேப், அப்புறம் வந்து மேக்ஸுக்குலாம் வந்து இன்டெல் ப்ராசஸரோட வந்து அவங்க டைப் வச்சுக்கிட்டாங்க. இன்டெல் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் 2007ல வந்து வேர்ல்ட்லே வந்து வியக்க வச்ச ஒன்று தான் ஐபோனு.
அது என்னன்னா அப்போ வந்து பெருவாரியான ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கீபேட்ல தான் இருக்கும். பட் டச் இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்டா யூஸ் பண்றதுக்கு வந்து உங்களோட பெஸ்ட் டிவைஸ் பாத்தீங்கன்னா உங்க தம்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் டச் ஸ்கிரீன் யூஐ கொண்டு வந்த ஒரு ஒரு டிவைஸா இருந்தது. இது வந்து ஒரு 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 பிக்கெஸ்ட் ரெவல்யூஷனா இருந்தது அப்போ வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிள்ங்கிறது வந்து வெறும் லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டருக்கான கம்பெனி இல்லாம அது வந்து ஒரு ஐபோனா மாத்தினாங்க. அப்போ வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸை எடுத்துட்டு ஜென்ரலா ஆப்பிள்னு வச்சாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்டோட ஸ்கோப்பும் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இருக்காங்க 2008 9 அதுக்கப்புறம் மேக்லாம் ரிஃபைன் பண்ணி 2010ல வந்து ஐபேட் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே போயிட்டு அவர் 2011 அந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கேன்சரால வந்து இறக்குறாரு. 2004-5 அவர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. பட் டியூ டு அவரோட அந்த இன்னெபிலிட்டினால அவர் இறக்குறாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து ஃப்ரூட்டேரியன் டயட் உள்ளவருங்க. அதாவது மேக்ஸிமம் அவர் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து அவர் 2011 10 இறக்குறாரு. சரியா இயர் தெரியல. அதுக்கப்புறம் அவரோட ப்ரெடெசஸர் அவருக்கு அப்புறம் வந்து முக்கியமான ஆள் பாத்தீங்கன்னா டிம் குக். அவர் வந்து த்ரோன் பிடிக்கிறாரு. அவர் வந்ததுக்கப்புறமும் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தது ஆப்பிளுக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா சிலிக்கான் சிப். அதாவது ஆப்பிள் சொந்தமா அவங்களோட ப்ராசஸர் அவங்களே தயாரிச்சாங்க. அது வந்து ஆப்பிளுக்கு காஸ்ட் சேவிங் மட்டும் இல்லாம டிவைஸோட எஃபிஷியன்சியும் அதிகமாக்குச்சு. நான் கூட இப்போ பாத்தீங்கன்னா ஆப்பிள் யூஸரா தான் இருக்கேன். ஸோ எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது மற்ற ஆப்பிள் சிப்போட மற்ற கம்ப்யூட்டர்ஸோட ஜென்ரலா ஆப்பிள் இதுல வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. பிகாஸ் அவங்க ஓஎஸ் அவங்களது, ஹார்ட்வேர் அவங்களது, ப்ராசஸர் அவங்களது, ஜியூஐ உள்ள இருக்கு எல்லாமே அவங்களதுனால. ஸோ அந்த இன்டகிரேஷன் அந்த எக்கோசிஸ்டம் வந்து பர்ஃபெக்டா எஃபிஷியன்டா வேலை செஞ்சது. ஸோ எந்தெந்த சாஃப்ட்வேருக்கு எந்தெந்த பவர் அந்த எஃபிஷியன்சி அதிகமாச்சு. ஸோ அதனால வந்து இது பெரிய ஹிட் ஆச்சு. 2018 பாத்தீங்கன்னா உலகத்திலே முதல்ல $1 trillion கம்பெனின்னு பேர் வாங்கினது ஆப்பிள் தான். ஃபர்ஸ்ட் $1 trillion மார்க் தொடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2025ல $3 trillion ஒரு மார்க்கை போல ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியா இருக்காங்க. இதோட ஆப்பிள் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 49 இயர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஆக போகுது ஆப்பிள் ஆரம்பிச்சு. ஸோ ஒன் ஆஃப் த ஐகானிக் பிராண்ட் இன் என்டையர் பிளானட் எர்த். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.